டுடே என்ன பார்க்க போகிறோன்னா டெஸ்ட் டு ஆன்சரோட பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஸோ இஃப் E is closed and if every point of E is a limit point of E, then E is answer A closed, answer B open, answer C perfect, answer D compact. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்சர் C perfect. இது பெர்ஃபெக்டோட டெஃபினிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் கொஸ்டின் 2. A finite point set has dash limit point. Answer A 2, answer B 3, answer C 0, answer D none of these. A finite point set has dash limit point. ஸோ இது வந்து ஒரு தீரத்தோட கரோலரிங்க. A finite point set has no limit points. No பதிலாக இங்கே 0. ஸோ ஆன்சர் C தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 3. A metric space is called dash if contains a countable dense subset. Metric space is called ஒரு metric space என்ன சொல்லுவோம்? if contains a countable dense subset. countable dense subset இருந்தால் அந்த metric space என்ன சொல்லுவோம்னா answer A base, answer B compact, answer C bounded, answer D separable. இதுக்கு answer D தான் separable. இப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் இருந்தால் அதை வந்து செப்பரபிள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதை என்னன்னா டென்ஸ் மீன்ஸ் ஒரு சப்செட் எடுத்து அதுக்கு நம்ம க்ளோசர் எடுத்தோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் E எடுத்தோன்னா E க்ளோசர் ஈக்குவல் டு அந்த ஹோல் எக்ஸாகவே வரணும். அதுதான் டென்ஸு. ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய சப்செட் எல்லாமே கவுண்டபிளாக இருந்தால் அது வந்து கவுண்டபிள் டென்ஸு சப்செட். ஸோ அப்படி ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கிடச்சிச்சின்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸை நம்ம செப்பரபிள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் டி தான் கரெக்ட் ஆன்சர், செப்பரபிள். நெக்ஸ்ட் வந்து 4. இஃப் Sn less than or equal to n for n greater than or equal to n where n is fixed, then so answer A limit n tends to infinity infimum of Sn greater than or equal to limit n tends to infinity infimum of Tn. Answer B limit n tends to infinity infimum of Sn less than or equal to limit n tends to infinity infimum of Tn. Answer C limit n tends to infinity infimum of Sn greater than limit n tends to infinity infimum of Tn. Answer D limit n tends to infinity infimum of Sn less than limit n tends to infinity infimum of Tn. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆன்சர் B தான் கரெக்ட் ஆன்சர், லெஸ் than or equal to. ஸோ இது சுப்ரீமத்துக்கும் ட்ரூ ஆகும். லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் Sn லெஸ் than or equal to லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் Tn. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு தியரம் தான். ஸோ தியரத்துலேருந்து ஒரு வந்து 2 பார்ட் இருக்குது. தியரத்துலேருந்து ஒரு பார்ட்டு லெஸ் than இன்ஃபிமம், இன்னொரு பார்ட் வந்து சுப்ரீமம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் சம்முங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க 5. இஃப் G is connected then epsilon less than or equal to nu minus 1, epsilon equal to nu, epsilon greater than or equal to nu minus 1, epsilon less than or equal to nu. epsilon means number of edges. G வந்து ஒரு connected graph. ஸோ அதில் எவ்வளோ edges இருக்குன்னா epsilon edges, நியூ வெர்டிசஸ் இருக்குது. அப்படி இருந்தால் G வந்து கனெக்டடாக இருந்தால் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஆன்சர் C தான் கரெக்ட் ஆன்சர், epsilon greater than or equal to nu minus 1. அதாவது எட்ஜ் வந்து நம்பர் ஆஃப் எட்ஜ் greater than or equal to நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் minus 1. இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டுங்க. நெக்ஸ்ட், if the function f of z is analytic on R, then integral dou R f of z dz equal to 0. ஸோ இது என்ன தியரம்? காஷி இன்டெக்ரல் ஃபார்முலாவா, காஷி தியரமா, மொராரேஸ் தியரமா, லயபிலிஸ் தியரமா? ஸோ இது ஆன்சர் B தான் கரெக்ட் ஆன்சர், காஷி தியரம். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அந்த ACDயோட என்ன தியரங்கிறதே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கொடுத்துருக்கிறது வந்து காஷி தியரம். ஸோ காஷி இன்டெக்ரல் ஃபார்முலாலாம் என்ன, மொரீராஸ் தியரம்னு என்ன, லயபிலிஸ் தியரம்னு என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா. Let f of z be a function which is analytic inside and on a simple closed curve C. Let z not be any point in the interior of C. Then f of z is equal to 1 by 2 pi integral C f of z by z minus z naught into dz. So f of z வந்து analytic inside and on a simple closed. அனாலிட்டிக்காக இருக்குது இன்சைட்லேயும் அந்த கரு ஆன்லேயும் கரு மேலேயும். அப்படி இருந்தால் அந்த எஃப் ஆஃப் இசட்னோட வேல்யூ வந்து இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு கொடுத்துருக்கோம். இது வந்து காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா. மொரீராஸ் தியரம் என்னென்னா, இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் டிஃபைன்ட் அண்ட் கண்டினியூஸ் இன் ஏ ரீஜியன் ஒமேகா அண்ட் இஃப் integral gamma f of z dz equal to 0 for all closed curve gamma in
omega, then f of z is analytic in omega. இது வந்து மொரிராஸ் தியரம் சரிங்களா. ஸோ இது லாஸ்ட் இயர் கொஸ்டின் 2017 வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ காஷியும் மொரிராஸும் ஒன்றுக்கு ஒன்று கான்வர்ஸ் பார்ட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அது அனாலிட்டிக்காக இருக்கும், அது வந்து மொரிராஸு. காஷினா அனாலிட்டிக்காக இருந்தால் அந்த இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ மொரிராஸ் தியரமும் காஷி தியரமும் இன்னும் ஒரு கான்வர்ஸ் பார்ட்டுங்க. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இது லாஸ்ட் இயரில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க 2017. ஸோ நெக்ஸ்ட் லயோலிஸ் தியரம். லயோலிஸ் தியரம் என்னென்னா a function which is analytic and bounded in the whole region must reduce to a constant. A function which is analytic and bounded in the whole region. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்குது, பவுண்டடாக இருக்குது, ஒரு ஹோல் ரீஜியனில் ஃபுல்லாகவே பவுண்டட் அனாலிட்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக அதை வந்து குறைக்க முடியும். ஸோ மஸ்ட் ரெடியூஸ் டு ஏ கான்ஸ்டன்ட். இது வந்து லயோலிஸ் தியரம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், இது காஷி தியரம். நெக்ஸ்ட்டு இவாலுவேட் integral over c z plus 1 by z square dz where c is any path enclosed in the region. Answer a pi I, 2 pi I, 4 pi I, 8 pi I. ஸோ இது ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். 2 pi I. 2 pi I எப்படி வந்துன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் integral over c சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இன்டெக்ரல் ஓவர் சி இசட் ப்ளஸ் 1 பை இசட் ஸ்கொயர் இன்டு டிஇசட். ஸோ இதுதான் கொடுத்துருக்க வந்து சம்மு. இது வந்து காமன் ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன் ப்ராக்கெட்டில். எஃப் nth டெரிவேட்டிவ் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு 1 பை 2 பை ஐ இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் இசட் நாட் தி ஹோல் பவர் n ப்ளஸ் 1 டிஇசட். இங்கே வந்து கீழே வந்து ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அதனால் இங்கே n ப்ளஸ் 1 மீன்ஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ நான் அந்த ஸ்கொயர்டுக்கு தக்கன நான் வந்து ஃபார்முலா டெரிவேட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஹையர் டெரிவேட்டிவ் கேட்டாங்கன்னா நீங்கள் மேலே உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர்டுனா எஃப் டேஸ் ஆஃப் இசட், க்யூப்னா எஃப் ஸ்கொயர்ட் ஆஃப் இசட் நாட். ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே எஃப் டேஸ் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு 1 பை 2 பை ஐ இன்டெக்ரல் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் இசட் நாட் தி ஹோல் ஸ்கொயர் இன்டு டிஇசட். சரிங்களா. இங்கே மேலே இப்போ கொடுத்துருக்க சம் பாருங்கள். இசட் ஸ்கொயர்டு, இசட் ஸ்கொயர்டு எப்படி எழுதிக்கலாம்னா இசட் மைனஸ் 0 தி ஹோல் ஸ்கொயர். That is z not equal to 0. சரிங்களா. z not equal to 0. So f of z na மேல உள்ள வேல்யூ. ஸோ f of z is equal to z plus 1. ஸோ is equal to f dash of z இருந்து கண்டுபிடிங்க. z பண்ணனா 1. ஸோ f dash of z not ஓட வேல்யூ வந்து 0. ஸோ அப்போ f dash of 0 கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்து 1. ஸோ நம்ம இதை வந்து அப்படியே நம்ம அந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். f dash of z not பதிலாக 0 equal to 1 by 2 pi integral over c is f of z வந்து z plus 1 by z minus z not வந்து 0 the whole square into dz. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 1 equal to f dash of 0 ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1 equal to 1 by 2 pi I integral over c z plus 1 by z minus 0 the whole square na z square தான் into dz. ஸோ that is equal to இந்த 2 pi I கிராஸில் இங்கே கொண்டு வந்துருக்கு. அப்போ 1 cross 2 pi I equal to integral over c z plus 1 by z squared into dz. ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா integral over c equal to z plus 1 by z square into dz is equal to 2 pi I. ஸோ ஆன்சர் B தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 2 pi I. ஆன்சர் B 2 pi I. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னா the complete integral of the PDE z is equal to px plus qy minus sin pq is answer A z is equal to ax plus by plus sin ab. Answer B வந்து z is equal to ax plus by minus sin ab. Answer C z is equal to ax plus y plus sin b. Answer D z is equal to x plus by minus sin a. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா ஆன்சர் B தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சம்மில் ஒன்றுமே இல்லை. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இந்த சம்மை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ இது எப்படி பண்ணிடலான்னு பாருங்கள். இது வந்து கிளாரட் ஃபார்மு. தி ஃபஸ்ட் ஆர்டர் PDE செட் டு பி ஆஃப் கிளாரட் ஃபார்ம் இட் கேன் பி as z is equal to px plus qy plus f of p, q. ஸோ z is equal to கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் z வந்து px plus qy plus f of p, q means function of p and q. அப்படி இருந்துன்னா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போதோம்னா pக்கு பதிலாக ஏயும் qக்கு பதிலாக pயும் போட்டால் போதும் கம்ப்ளீட் இன்டெக்ரலில். ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு கிவன் ஃபங்க்ஷனில்
பிக்கு பதிலாக ஏயும் கியூக்கு பதிலாக ஏயும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள், இசட் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக ஏ போட்டால் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ காமா பி. இதுதான் ஆன்சருங்க. அந்த கொடுத்துருக்க பிடிஇ வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ப்ளஸ் எஃப் ஆஃப் பி காமா கியூ, ஃபங்க்ஷன் ஆஃப் பி காமா கியூ அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பிக்கு பதிலாக ஏயும் கியூக்கு பதிலாக பியும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நம்ம கிவன் நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருந்து பாருங்கள், இசட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் மைனஸ் சைன் பிக்யூ. ஸோ கிவன் ஃபங்க்ஷன் ஒன்னாவது ஈக்குவேஷன் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய். ஸோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் மைனஸ் சைன் பிக்யூ, இங்கே எஃப் ஆஃப் பி கமா கியூ. சைன் பிக்யூங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் பி கமா கியூ தான். ஸோ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். பிக்கு பதிலாக ஏயும் கியூக்கு பதிலாக பியும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் மைனஸ் சைன் ஏபி. ஸோ இதுதான் ஆன்சருங்க. ஸோ பிக்கு பதிலாக ஏ கியூக்கு பதிலாக பி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அது வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இது வந்து கிளாரட் ஃபார்மு, அதாவது x function of x px plus qy minus sin pq function of p comma q அப்படி இருந்தால் ஈஸியாக ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பிக்கு பதிலாக ஏ கியூக்கு பதிலாக பி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து 9th question. Two solutions pi1, pi2 of L of y equal to 0 are linearly independent on an interval I if and only if dash for all x in I. Answer A, Rankine of pi1, pi2 equal to 0. Answer B, Rankine of pi1, pi2 not equal to 0. Answer C, A and B. Answer D, none of this. ஸோ இது வந்து ஒரு தியரம்ங்க. லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்தால் ரான்ஸ்கியன் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ லீனியர்லி டிபெண்ட்டாக இருந்தால் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது வந்து சம்மு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ரான்ஸ்கியன் கண்டுபிடிச்சி அது லீனியர்லி இண்டிபெண்ட்டான்னு சொல்லிடலாம். ஸோ ரான்ஸ்கியனோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்ட், ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா லீனியர்லி டிபெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். சால்வ் ரூட் பிக்யூ ப்ளஸ் ரூட் கியூ ஈக்குவல் டு 1. Answer A, Z is equal to AX plus square root of 1 minus A square into Y plus C. Answer B, Z is equal to AX plus square root of 1 plus A square into Y plus C. Answer C, Z is equal to AX plus square 1 minus root A the whole square into Y plus C. Answer D, none of this. So இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. ஸோ கிவன் ஈக்குவேஷன் வந்து எந்த டைப்பில் இருக்குன்னா எஃப் ஆஃப் பி கமா கியூ ஈக்குவல் டு 0 அந்த டைப்பில் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் பி கமா கியூ மட்டும் இருந்துச்சுன்னா, ஸோ பி ஈக்குவல் டு டோ இசட் பை டோ எக்ஸ் அது வந்து ஈக்குவல் டு ஏ, கியூ ஈக்குவல் டு டோ இசட் பை டோ ஒய் அது ஈக்குவல் டு பி. அது எப்படி வந்துச்சுன்னா இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இசடோட ஃபார்ம் வந்து இதுதான். இதில் இசடை வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸ் வச்சு பண்ணால் ஏ, ஒய் வச்சு பண்ணால் பி. ஸோ அதில் தான் மேலே வந்திருக்கு. இந்த கிவன் ஈக்குவேஷனை எப்படி மாறும் பாருங்கள். ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக ஏயும் கியூக்கு பதிலாக பியும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எஃப் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா எஃப் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாற்றணும்னா பியோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல கண்டுபிடிக்கணும். சால்விங் ஃபார் பி வி கட் பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ. அதாவது பியோட வேல்யூவை பை ஆஃப் ஏக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் ஆஃப் ஏல நம்ம கண்டுபிடிச்சி அந்த இதில் கிவன் அந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பியூ அந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதாவது இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல் என்ன கிடைக்குன்னா இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பை ஆஃப் ஏ இன்ட்டு ஒய் ப்ளஸ் சி. ஒன்றுமே இல்லை, கிவன் ஈக்குவேஷனில் பி கமா கியூவோட ஃபங்க்ஷனாக மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பிக்கும் கியூக்கும் பதிலாக ஏவி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பியோட வேல்யூவை வந்து அதுலேருந்து கண்டுபிடிச்சி நம்ம ஃபங்க்ஷனில் இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நம்ம சம்மை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். கிவன் என்ன சம் கொடுத்துருந்து ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ ஈக்குவல் டு 1. ஸோ இது ஃபங்க்ஷன் ஆஃப் பி கமா கியூ, பியும் கியூ மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஈக்குவல் டு 0 ஃபார்மெட்டுக்கு மாற்றிடுங்க. ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ ஈக்குவல் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், பிக்கு பதிலாக ஏ கியூக்கு பதிலாக பி. இப்போ ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து பி வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இப்போ ரூட் பி ஈக்குவல் டு ஸோ மைனஸ் 1 அங்கே போனால் ப்ளஸ் 1, ரூட் ஏ அங்கே போனால் மைனஸ் 1 மைனஸ் ரூட் ஏ 1 மைனஸ் ரூட் ஏ. பி ஈக்குவல் டு ரெண்டு ஸ்கொயரும் ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ பி ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் ஏ தி ஹோல் ஸ்கொயர். ஸோ
ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு பி வந்து என்ன கிடச்சிட்டு 1 மைனஸ் ரூட் ஏதி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஈக்குவேஷன் 1 என்ன, இசட்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி. இதில் ஏக்கு ஏ வந்து அதே தான், பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ அப்போ இசட் என்ன கிடைக்கும்னா இசட்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் ஏதி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் சி. ஸோ ஆன்சர் வந்து சி தாங்க உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் சி. Thank you for watching.